வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பட்டி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போறோம். பியூ வுட் பாலிஷ் ஒர்க்குக்கு சாக் பவுடர் பட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் சாக் பவுடர் எடுத்துக்கலாம். சாக் பவுடர் நம்ம தேவையான எடுத்துக்கலாம். ஒரு 100 கிராம் அப்படி பாத்துக்கோங்களேன். 100 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் பவுடர் யூஸ் பண்ணணும். இப்ப டோர் பாத்தீங்களா, அந்த டோர் மேல தான் வச்சு நம்ம மிக்ஸ் பண்றோம். அந்த டோர் கலருக்கு ஏற்ற மாதிரி பட்டி மிக்ஸ் பண்ணணும். நம்ம ப்ரௌனு ரெட்டு தான் அதிகமா சேர்க்கணும். ப்ரௌன் அதிகமாக சேர்த்தாலும் தனியா தெரியும், ரெட் அதிகமாக சேர்த்தாலும் தனியா தெரியும். அதாவது மரம் என்ன கலர் இருக்குதோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்டி மிக்ஸ் பண்ணணும். ஒன்று லைட்டாவோ அல்லது டார்க்காவோ மிக்ஸ் பண்ணினா பாலிஷ் பண்ணின பிறகு தனியா தெரியும். இப்போ நான் ப்ரௌன் ரெட்டு சாக் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்றேன். சாண்டிங் சீலர் அதிகமா மிக்ஸ் பண்ணக்கூடாது. கோவம் வரக்கூடாது. அது உதிரி மாதிரி இருக்கணும். அப்பதான் பட்டி பார்த்து தேய்ச்சாக்கா ஸ்மூத்தா தேயும், வேலையும் ஈஸியா இருக்கும். இப்போ சாண்டிங் சீலர் ஊற்றி மிக்ஸ் பண்றேன். இப்போ உதிரி உதிரியா இருக்கணும். அப்படியே புட்டு எப்படி இருக்கணும் அது மாதிரி உதிரியா வரணும். அந்த அளவுக்கு இருந்தா போதும். சீலர் மட்டும் அதிகமா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா காயாது, லேட் ஆகும். அது மட்டும் இல்லாத தேய்க்க முடியாது காஞ்சிச்சு அப்படின்னாலும். கஷ்டமா இருக்கும். ஒர்க் ரொம்ப வேலை வெளிச்சிரும். அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா இருக்குது. இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா இப்போ என்சி தின்னர் மிக்ஸ் பண்றோம். என்சி தின்னர் எதுக்குன்னா கொஞ்சம் கொழுப்பா இருக்கும். ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். நம்ம செவத்துக்கு பட்டி பார்ப்போம் பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் மாதிரி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா அந்த மரம் கலர் வந்துடணும். மரம் கலர் வரல அப்படின்னா தனியா பாருங்க. அந்த மரம் கலர் கூட்டிட்டோம். இது மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் தின்னர் கொஞ்சம் லைட்டா அதிகமா சேர்த்துறீங்க அப்படின்னா இது கூட லைட்டா கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பா வந்துடும். கொஞ்சம் கிரிப்பா கட்டி ஆயிரும். பாருங்க, லைட்டா தான் சேர்க்கணும். அதிகமா சேர்க்காதீங்க. அதிகமா சேர்த்தீங்கன்னா அந்த பாலிஷ்ல ஒட்டாது, பட்டியே ஒட்டாது. சின்ன சின்ன கேப்லாம் கம்மியா சேருங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எவ்வளவு கம்மியா சேர்க்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கம்மியா சேர்த்துக்கினா நல்லா இருக்கும். பாருங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் ஓட்ட உடைச்சல்லாம் பார்க்க போறோம். இது ஸ்மால் ஓட்ட உடைச்சல் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். பெருசு பெருசுலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிக்காது, கொட்டிடும். ஸ்மால் எப்படின்னா சின்ன சின்ன ஜாயிண்ட்டுங்க. பாருங்க, டோர் ஜாயிண்ட் பண்றப்ப சின்னதா எதனா ஜாயிண்ட் இருக்கும். அது மாதிரி அந்த ஆணி குச்சி அடிக்கிறப்ப அதுல என்ன ஜாயிண்ட் இருக்கும். அது மாதிரி வண்டு தொலைங்கி இருக்கும். அது மாதிரி நம்ம பார்க்கலாம். சின்ன சின்ன ஜாயிண்ட்டுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான். நம்ம பெருசு பெருசா இருக்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. அதெல்லாம் மெட்டல் பேஸ்ட் சீவி தேய்க்கிறப்போ ஃபர்ஸ்ட்லயே பார்த்துடணும். அதுதான் பெஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட்லயே பார்க்கல அப்படின்னா சீலர் போட்டுலாம் பார்க்காதீங்க. மற்ற சீவி தேய்க்கிறப்ப மெட்டல் பேஸ்ட் பார்த்துருங்க. சீலர் போடுறதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி சாக் பவுடர் பட்டி பார்த்து தேய்க்கணும். ஈஸியா இருக்கும். தேய்க்கணும் அப்படின்னா பட்டி பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு நிமிஷத்துல காஞ்சிரும். அந்த அளவுக்கு சீக்கிரமா காஞ்சிரும். ஈஸியா இருக்கும். இந்த மெட்டல் பேஸ்ட் பட்டி மட்டும் தான் ஈஸி. உடனே காயும், தேய்க்கிறதுக்கு ஈஸியா